உன் பெயரே துக்கம் என்றால் உன் வாழ்க்கையும் துக்கமாகத்தான் இருக்க வேண்டுமா? பைபிளில் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனங்களில் யாபேஸ் என்ற ஒருவரைப் பற்றி வாசிக்கிறோம். யாபேஸ் என்பதற்கு அர்த்தம் துக்கம். ஆனால் வேதம் சொல்கிறது, யாபேஸ் தன் சகோதரர்களை விட கனமுள்ளவனாயிருந்தான். ஏனெனில் யாபேஸ் தன் நிலையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் தேவனை நோக்கி ஜெபித்தான். தேவனே, நீர் எனக்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். என் எல்லைகளை விரிவாக்க வேண்டும். உம் கை என்னோடு இருக்க வேண்டும். தீமையிலிருந்து என்னை காத்தருள வேண்டும் என்று. அப்பொழுது வேதம் சொல்கிறது, தேவன் யாபேஸ் கேட்டதை அருளினார். யாபேஸ் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் இதுதான். சூழ்நிலை உன் அடையாளமல்ல. ஜெபம் வாழ்க்கையை மாற்றும். தேவனிடம் பெரிதாக கேட்க பயப்பட வேண்டாம். இன்று உன் கடந்த காலம் எதுவாக இருந்தாலும், உன் துக்கம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், தேவனின் கிருபை அதை மாற்ற வல்லமையுள்ளது. ஆமேன்.